திருநாடே. இந்த மகா கும்பமேளாவிலே பங்கு பெறக்கூடியவர்கள் அங்கே முதலிலே அந்த தலத்திற்கு சென்று அங்கே முதலிலே அந்த திரிவேணி சங்கமத்திலே தீர்த்தமாடுதல் என்பது மரபு. தீர்த்தமாடிவிட்டு பித்ரு தர்ப்பணம் முதலானவைகள், தேவ தர்ப்பணம் முதலானவைகளும் செய்யலாம். தீர்த்தமாடுவதற்கு முன் தீர்த்த ஸ்நான சங்கல்பம் என்று சொல்லுவார்கள். முடிந்தால் அதையும் அந்த தீர்த்த ஸ்நான சங்கல்பத்தை செய்து இந்த தீர்த்தமாடுதல் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள், ஏழைகள் மற்றும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தானமாக நம்மால் இயன்ற பணம் முதலானவைகளையோ உணவு முதலானவைகளையோ செருப்பு, குடை முதலான பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு தானமாக கொடுத்தல் என்பது மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த 44 நாட்களும் அங்கே பல மடங்களில் இருந்து பல குருமார்கள், பல துறவியர்கள், பல ஞானிகள் முதலானவர்கள் எல்லாம் அங்கே பங்கு பெற்று பல ஞான கருத்தரங்குகளும் பல ஞான விவாதங்களும் பல நூல்களினுடைய உபதேசங்களும் இவைகளெல்லாம் தொடர்ந்து இரவு பகலாக அங்கே பிரயாக்ராஜிலே கும்பமேளாவிலே நடைபெற்று கொண்டிருக்கும். இவைகளிலெல்லாம் கலந்து கொள்வது என்பது மிகவும் புண்ணியத்தை தரும், மிகுந்த ஞானத்தை தரும். அது மட்டுமல்லாது நாமும் நமது குடும்பங்களும் மற்றும் 7 தலைமுறைகளுக்கும் இவைகள் நன்மை பயக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த பிரயாக்ராஜிலே நடைபெறக்கூடிய மகா கும்பமேளாவிலே பங்கு பெறுதல் என்பது 1000 அஸ்வமேத யாகத்தை செய்த பலனும் 100 வாஜபேய யாகத்தை செய்த பலனும் இந்த தீர்த்த ஸ்நானத்தினாலே கிடைக்கிறது என்பதாக நமது சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஆகையால் இந்த கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மகா கும்பமேளாவிலே பங்கு பெற்று இறைவனுடைய திருவருளையும் கங்காதேவியினுடைய தன்னருளையும் பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நம பார்வதி பதகே ஹர மகாதேவா. பாரத திருநாடே.